வணக்கம். ஹலோ ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கரியர் பார்த்தோம். ஸோ இது வந்து ட்ரோன் பைலட், ஹவு டு பி எ ட்ரோன் பைலட் இன் இந்தியா. நம்ம ட்ரோன்ஸ் நிறைய பார்த்துருக்கோம். மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்துருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பெரிய பெரிய ஈவெண்ட்ஸில் ஆர் ஈவன் வெட்டிங்லலாம் வந்து ட்ரோன்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணி ஃபோட்டோகிராஃபிக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி. ஸோ ஈவன் கிரிக்கெட் மேட்சஸில் வந்து அந்த மாதிரி லைவ் டெலிகாஸ்ட்டுக்காக வந்து நிறைய ட்ரோன்ஸ் இப்போ வந்து கேமரா எனேபிள்டாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஒரு ப்ராசஸ் இருக்குது, ஹவு டு பி எ ட்ரோன் பைலட். ஸோ ஒரு ஃபார்மராக ஒரு ட்ரோனை வந்து நீங்கள் ஃபார்மலாக வந்து நீங்கள் வந்து இதாகணும், அதுக்கு ஒரு பைலட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் வந்து அதுக்கு வந்து செட் ஆஃப் இது இருக்குது. ஸோ ட்ரோன்ஸ் வந்து நாட் ஓன்லி இந்த மாதிரி வந்து என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியிலையோ இல்லைனா வந்து வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி அந்த மட்டுமே இல்லாமல் அக்ரிகல்ச்சர்லேயுமே யூஸ் பண்ணுறாங்க. ப்ரெசிஷன் அக்ரிகல்ச்சருக்காக, ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டிங், டெலிவரி அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் அதுக்கெல்லாமே கூட. ஸோ டெலிவரி அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் ஈவன் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லலாம் இப்போ வந்து அன்மேண்டாக வந்து ட்ரோன் போய் டெலிவரி கொடுக்குற மாதிரி, டோர் டெலிவரிஸ் அந்த மாதிரிலாம் கூட இருக்குது. ஸோ அதுக்கு 2 kgக்கு மேலே இருக்கக்கூடிய வெயிட் இருக்கக்கூடிய ட்ரோனை நீங்கள் ஆப்ரேட் பண்ணணும்னு சொன்னால் யூ ஷுட் பி அ லைசன்ஸ்டு ட்ரோன் பைலட். ஸோ ரிமோட் பைலட் லைசன்ஸ் RPL நீங்கள் அதுக்கு வாங்கி எடுத்துருக்கணும். ஸோ இது வந்து பேசிக் க்ரைட்டீரியா, வந்து ரொம்ப பேசிக்காக இதோட க்ரைட்டீரியா வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கிற யாருனாலுமே கூட இதை வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு செக்யூரிட்டி கிளியரன்ஸ் பண்ணியிருந்துருக்கணும். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்லேருந்து தான் இது பண்ணுவாங்க. ஸோ DGCA, டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன், அவங்க இதில் போயிட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஒரு லைசன்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க, UIN நம்பர். அந்த நம்பரை பேஸ் பண்ணி நம்ம வந்து இன்ஸ்டியூட்டில் போய் படித்தோம் அப்படின்னு சொன்னால் வந்து இந்த லைசன்ஸ் வாங்குறதுக்குரிய அது உண்டு. இந்த லைசன்ஸ் 10 years வரைக்கும் நமக்கு வேலிடாக இருக்கும். ஸோ ட்ரோன்ஸ்லேயே வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேட்டகரிஸ் இருக்குது. வெயிட் பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து லைசன்ஸ் கேட்டகரி இருக்குது. எப்படி நம்ம வந்து ஹெவி LMV HMV எல்லாம் இருக்குதுல, லைட் மோட்டார் வெஹிக்கல் அண்ட் ஹெவி மோட்டார் வெஹிக்கல்ஸ் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி, 2-wheeler காருக்கெல்லாம் இருக்கிற மாதிரி இதுலேயுமே வந்து வெயிட் பேஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு லைசன்ஸ் இருக்கும். ஸோ நானோ 250 grams கம்மியாக இருக்கக்கூடிய ட்ரோன்ஸும் இருக்குது. 250 grams to 2 kg வரைக்கும் இருக்கக்கூடியது மைக்ரோன்னு சொல்லுவோம். மோஸ்ட்லி வித்தின் 2 kgக்குள்ளே இருக்கிறது தான் நம்ம வந்து காமன் பப்ளிக்கில் வெட்டிங்லலாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறதெல்லாம் அதுதான். ஸோ அதுக்கு அடுத்து ஸ்மால் லெவல் இருக்குது, அது 2 kg to 25 kg வரைக்கும் இருக்கும். அடுத்து மீடியம் 25 kg to 150 kg. பிக் ட்ரோன்ஸ் ஆர் மோர் தென் 150 kg இருக்கும். அந்த மாதிரி ட்ரோன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு லைசன்ஸ்டு இருக்கிறவங்க தான் ரொம்ப தேவை. ஸோ இது வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக வந்து பெஸ்ட்டான கரியராக இருக்க போகுது. ஏன் அப்படின்னு சொன்னால், இனி வரப்போகிற காலங்களில் நம்ம டெலிவரிஸ் ஆகட்டும், லாஜிஸ்டிக்ஸ் ஆகட்டும், நம்மளோட ப்ரெசிஷன் பெர்ஃபெக்ட்டுக்கு எல்லா இடத்துலையுமே ட்ரோன்ஸை யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் நிறைய வரலாம். ஸோ அதுக்கு வந்து இப்போ இது வந்து ஒரு ஃபேசினேட்டிங்காக இருக்கும். உங்களுக்கு வந்து ட்ரோன் அப்ளை பண்ண பிடிச்சிருக்கு, உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு வந்து விருப்பம் இருக்குது, இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு அன்மேண்ட், இதை வந்து யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் அன்மேண்ட் ஏர்க்ராஃப்ட் சிஸ்டம்ஸ் அப்படின்னு UAS அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து ஆப்ரேட் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணுறதுக்கு இருக்கும். ஸோ இது நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட அடுத்த கரியர் பாத் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் வந்து ட்ரெயின் த ட்ரெயினர்ன்ற மாதிரி இருக்கும். நீங்கள் இன்ஸ்ட்ரக்டராக போய் நீங்கள் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து பேசிக் லெவலில் போய் நம்ம நிறைய வந்து மெடிக்கல் ஃபீல்டில் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நிறைய அக்ரிகல்ச்சர் லெவல் பெரிய பெரிய கம்பெனிஸில் வந்து இந்த மாதிரி ஓப்பனிங்ஸ் எல்லாம் இருக்கும், கரியர் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கும். இது வந்து ஒரு ஸ்மார்ட் இனோவேஷன் ப்ளஸ் பெரிய சிட்டிஸில் வந்து இருக்கும். டிசாஸ்டர் ரிலீஃபுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக இனிமேல் ட்ரோன்ஸ் தேவைப்படுறதுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு வந்து நம்மளுக்கு கரியர் ப்ராஸ்பெக்ட்ஸும் நிறைய தான் கிடைக்கும். இது விருப்பம் இருக்கிறவங்க வந்து இதில் கொடுத்துருக்கேன் அந்த சைட்டை, டிஜிட்டல் ஸ்கையில் போய் நீங்கள் வந்து DGCAயோட டிஜிட்டல் ஸ்கையில் போய் நீங்கள் வந்து அதை அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னென்ன இருக்குது ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோ த்ரூ பண்ணி பாருங்கள். அதில் இருக்கிற இன்ஸ்டியூட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்துருப்பாங்க, லைசன்ஸ்டு வந்து இன்ஸ்டியூட்டு, அதில் என்ன மாதிரி ப்ராசஸ் இருக்கும், எப்படி வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும். இது ஒரு ஷார்ட் டேர்ம் டியூரேஷன் கோர்ஸாக தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் படித்து முடிச்சுட்டு நீங்கள் லைசன்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் லைசன்ஸை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். அது வந்து நீங்கள் ஃபர்தராக வந்து இது பண்ணுறதுக்கு இருக்கும். ஸோ இது வந்து புதுவிதமான ஒரு கரியர் பார்த்தா நீங்கள் ஃபீல் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் இது விருப்பப்படுறவங்களுக்கு இந்த லிங்க்கை வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ட்ரீம் பிக், த யூனிவர்ஸ் வில் ஃபண்ட் இட். ஸோ நம்மளோட விஷயத்துக்காக நம்ம பெருசாக யோசித்தோன்னு சொன்னால் நம்மளுக்குரிய பாத்வேஸ், நம்மளுக்கு தேவைப்படுற நேரத்தில் தேவைப்படுற விஷயங்கள் வந்து யார் மூலமாவது நமக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ட்ரோனில் வந்து இது பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு கரியரை வந்து செட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இந்த ரீலை வந்து ஷேர் பண்ணுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் சேனல். தேங்க்யூ.